ஏற்கனவே ஹோட்டல் ஓனருக்கு நம்ம மீதி பணம் கொடுக்கணும். அது போக குடும்ப செலவு இருக்கு. ஆனந்தி ஃபீஸ், அனுவோட ஸ்கூல் ஃபீஸ், கடைக்கான பொருள் வாங்குறது, அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு. நம்ம ஹோட்டல் வருமானத்தை வச்சு நம்ம எல்லாத்தையும் சரி கட்டிட முடியாதுமா. அண்ணி, அதான் அன்பு போலீஸ் ஆயிட்டான்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? இதுக்கப்புறம் மாசம் மாசம் அவனோட சம்பளமும் வரும். அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம்ல. அதானே, அப்புறம் என்னக்கா? கயல், எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு நம்ம கையில ஒரு தொழில் இருக்குல்ல. உனக்கு வேலை இல்லைன்னு நினைச்சு கவலைப்படுறதை விட ஹோட்டல்ல நீங்க 2 பேரும் முன்ன நின்னு பாத்துக்கலாமே. திரும்ப திரும்ப எல்லாரும் ஹோட்டலை பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல் மூர்த்திக்கும் அன்னிக்கும் ஆனது. மூர்த்தி சென்னைக்கு வர வரைக்கும் இத நானும் எழிலும் பாத்துப்போம்.